5வது வசனம் 6வது வசனம் 7வது வசனம் வேகமா வாசிங்க பார்க்கலாம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழுவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலவற்றையும் சகித்துக் கொள்ளுமா. யாரெல்லாம் சகித்துக் கொள்ளுகிற காரியம் உங்களிடத்துல இருக்கு? அப்படி இல்லைன்னா அன்புங்கிற கனி உங்களிடத்துல இல்லப்பா. நான் சொல்லலப்பா, வசனம் சொல்லுகிறது. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், அயோக்கியத்தை செய்யாது, தற்பொழிவை நாடாது, பிறனுக்கு விரோதமா பொய் சாட்சி சொல்லாது, பிறனுக்கு விரோதமா நாவை திறக்காது. ஆனா சபைக்கு வந்தாலும் சரி, சபைக்குள்ள இருந்தாலும் சரி, வெளியே போனாலும் சரி, பிறரை பற்றி பேசுகிற நாவு இன்னும் நம்ம இடத்துல இருக்கிறது. ஏன் அப்படி நம்ம இடத்துல இருக்கு தெரியுமா? மத்தேயு 22வது அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பது. உங்களிடத்துல நீங்க அன்பெல்லாம் கூறுறீங்க, யாரெல்லாம் சொல்றீங்க? கண்ணாடி முன்னு நான் இவ்வளவு அழகா இருக்கேன்னு என்னைக்கெல்லாம் உங்களை பார்த்து ரசிச்சிருக்கீங்க? அலையில சொல்லுங்க பார்க்கலாம். எங்க யாருமே ரசிக்க மாட்டீங்களா? நான் ரசிப்பேன் என்ன பார்த்து. உங்க மேல உங்களுக்கு அன்பு இருக்கா? முதல் கேள்வி கேட்டுக்கிறேன். உங்க மேல உங்களுக்கு அன்பு இருக்கா? எங்க சொல்லுங்க வாயை திறந்து. அம்மா உங்க மேல உங்களுக்கு அன்பு இருக்கா? 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 உங்களை குத்திப்பீங்களா? கத்தி எடுத்து கழுத்துல ஒரே போடா போட்டுருவீங்களா? உங்களுக்கு விரோதமா நீங்களே பேசுவீங்களா? உங்களுக்கு விரோதமா அயோக்கியத்தை செய்திப்பீங்களா? உங்களுக்கு விரோதமா தற்பொழிவை நாடிப்பீங்களா? உங்களால சகித்துக் கொள்ள முடியாதா? உங்களை அருவருப்பா நினைச்சுப்பீங்களா? முடியுமா? முடியாது. தப்பே பண்ணாலும் ரத்தமே வந்தாலும் ஏசப்பா. ஆனா மத்தவனுக்கு ரத்தம் வந்தா ஏசப்பா வா சொல்லுங்கப்பா. எப்படி? ஏன்னா ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு நினை போட்டுக்கிற முதல் கனியா உங்களிடத்துல இல்லப்பா. அன்புங்கிற முதல் கனியே இல்ல. ஏன்னா நீ என்னிடத்துல இன்னும் முழு மனதோடு நீ நேசிக்கல, முழு ஆத்மாவோடு நேசிக்கல. நீ கிறிஸ்துவனா ஆயிட்டங்கிறங்காட்டிக்கு வந்துகிட்டு போய்கிட்டு இருக்கிற. கிறிஸ்துவனா ஆனதுனால சபைக்கு வருகிறதும் போகிறதுமா இருக்கிற. ஆனா சபைக்குள்ள ஒரு சண்டை வந்துருச்சுனாவோ, உன் பக்கத்துல இருக்கிற உனக்கு விரோதமா பேசிட்டானோ உன்னால சகித்துக் கொள்ள முடியல. ஏன்னா ஆவியின் கனி உனக்குள்ள இல்ல. கனி கொடுக்கிறது கசப்புள்ளதா இருக்கிறது. கனி இருக்கிறது, ஆனால் கசப்புள்ளதா இருக்கிறது. எப்படி? கசப்புள்ளதா இருக்கிறது. ஏன்னா தேவனோடு இருக்கிற அன்பு, தேவனுக்குள்ள நடக்கிற அனுபவம், தேவனோடு பழகுற சிநேகிதம் உனக்குள்ள இல்லாதனால உன்னுடைய சத்துருக்களை உன்னால சிநேகிக்க முடியல. ஆண்டவரை பார்த்து இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ள இப்படிப்பட்ட பலவீனம் இருந்ததுன்னா என்ன மாற்றம் தலையில வச்சு கை வச்சு சொல்லுவோமா?